கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் ஆசீர்வாத வசனம் 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனம். பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதலாவது ஒரு மனிதனுக்குள் பரிசுத்தம் இருப்பது மிகவும் அவசியம். கர்த்தர் நம்மை பரிசுத்தமாய் வாழ்வதற்கே அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் தேவ பயத்தோடே பூர்ணப்படுத்த கடவோம் என்று பவுல் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதனுக்குள் பரிசுத்தமும் இருக்க வேண்டும், தேவ பயமும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் பூரணமாக முடியும், அவனை முழுமைப்படுத்த முடியும். பிரியமானவர்களே, பூரணம் என்றால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவே பூரண சர்க்குணர். நாமும் அவரை போல மாறுவதே பூரணமாகும். ஆதார வசனம் மத்தேயு 5வது அதிகாரம் 48வது வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பரலோகத்தின் பிதா பூரண சர்க்குணர், அதை போலவே நாமும் பூர்ண சர்க்குணராய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு பயந்து நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் பொழுது நாம் பூர்ணம் அடைகிறோம். அது மாத்திரமல்ல, பூரணராய் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம எளிதில் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். 19வது சங்கீதம் 9வது வசனத்தின்படி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்போ ஒரு மனிதனை அது சுத்திகரிக்கிறதா இருக்கிறது, அவனை பாவத்திலிருந்து விலக்குகிறது, அவனை தீமைக்கு ஏதுவாக அவன் நடவாதபடிக்கு அவனை அது காத்து கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. ஒருவனுக்குள் கர்த்தருடைய பயம் இருக்கும் பொழுது அவன் தீமை செய்யாதவாறு அவனை காத்து கொள்வதற்கு இது ஏதுவாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 34வது சங்கீதம் 7வது வசனத்தின்படி, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நாம் பயப்படும் பொழுது நம்முடைய ஆபத்து நாட்களில் கர்த்தராகிய தேவன் அவருடைய தூதரை அனுப்பி நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதத்தில் இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம இதை சங்கீதம் 91வது அதிகாரத்தில் நம்ம இதை பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த உலக வாழ்க்கையில நம்ம வெவ்வேறு சூழ்நிலைகளை கடந்து வரோம். இந்த கடந்து வருகிற சூழ்நிலைகள்ல நம்முடைய தீமையான நாட்கள்ல பிசாசானவன் மூலமாக நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறதற்கு கர்த்தர் தம்முடைய தூதரை கட்டளையிடுகிறார். நம்ம போகிற வழியிலெல்லாம் அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். எதனால் தெரியுமா? அவருக்கு பயந்து நாம் நடக்கும் பொழுது. அந்த வசனத்துல பாருங்க, அவருக்கு பயந்தவர்களை. அப்போ பயம் இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்மை விடுவித்து காத்து கொள்கிறார். அப்போ ஆப்போசிட்டா யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதனுக்குள் கர்த்தருடைய பயம் இல்லை என்றால் அவனுக்குள் கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லை. பிரியமானவர்களே, நாம் மிகவும் பாக்கியசாலிகளாக இருக்கிறோம். நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது கர்த்தர் அவருடைய தூதரை விட்டு நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். 25வது சங்கீதம் 14வது வசனத்தின்படி, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவருடைய ரகசியத்தை கர்த்தருக்கு பயந்தவர்கிட்ட அவர் தெரியப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இன்று கர்த்தர் உங்களோடு சொல்ல விரும்புகிறது இதுதான். நீங்க கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தருக்கு பயப்பட்டு நீங்கள் பரிசுத்தமாகும் பொழுது நீங்கள் பூரணராய் இருப்பீர்கள். அப்பொழுது உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதல் நிமித்தமாக நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை வேதத்திலிருந்து 3 வகையான காரியங்களை வேத வசனங்கள் மூலம் நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, கையின் பிரயாசம் ஆசிர்வதிக்கப்படும். 2வது, தீமையை விட்டு விலக வைக்கும். 3வது, மன விருப்பங்கள் நிறைவேறும். நாம் ஒன்றின் பின் ஒன்றாக தியானிக்க போகிறோம். முதலாவது, கையின் பிரயாசம் ஆசிர்வதிக்கப்படும். 128வது சங்கீதம் 2வது வசனம், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தோட முன் பகுதியில் என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நடக்கும் பொழுது அவர் நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, சகல சர்வ நாட்களிலும், இந்த உலகத்தில் முழு நாட்களிலும் கர்த்தர் உங்களை பாக்கியமும்
நன்மையும் உண்டாயிருக்க செய்வார். ஹல்லேலூயா. நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், நீங்கள் பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இரண்டாவதாக, தீமையை விட்டு விலக வைக்கும். ஆதார வசனம் நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 6வது வசனம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 2வது பகுதியை மட்டும் பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். நம்ம கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நம்ம என்ன செய்வோமா? தீமையை விட்டு விலகுவோமா? அது மாத்திரமல்ல, முதல் பகுதியில கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தியாகும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபை நமக்குள் இருக்கும் பொழுது, சத்தியமாகி அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்கும் பொழுது, நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை நீக்கி அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 97வது சங்கீதம் 10வது வசனத்தின்படி தேவ அன்பு தீமை செய்வதை வெறுக்க செய்யும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய அன்பு ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது அவன் தீமையை விட்டு விலகுகிறவனா இருக்கிறான். அவன் பாவத்தில் ஈடுபடாதபடிக்கு யோசேப்பை போல பாவத்தை விட்டு விலகுகிறவனா இருக்கிறான். யோசேப்பு என்ன செய்தார்? கர்த்தருக்கு பயந்து நடந்தார். கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை நான் எப்படி செய்வேன் என்று அந்த இடத்திலிருந்து அவர் விலகி ஓடினதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட பாவம் நம்மை நோக்கி வரும் பொழுது பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல பொல்லாத மனிதர்களை கொண்டு உங்களுக்கு விரோதமாக பாவங்களை உங்களுக்குள் செயல்படுத்துவதற்கு அவன் உங்களுக்கு விரோதமான சில திட்டங்கள் மூலமாக உங்களிடத்தில் கடந்து வரும் பொழுது நீங்கள் அந்த மனிதர்களை விட்டு விலகி ஓடுகிறவர்களாய் நீங்கள் உங்கள் ஜீவனை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் எப்படியாக சொல்லுகிறது? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்போ நம்முடைய ஜீவனை காத்துக்கொள்வது நம்மிடத்தில் தான் இருக்கிறது. கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், இதோ உனக்கு முன்பாக மரணத்தையும் ஜீவனையும் வைக்கிறேன். உனக்கு ஜீவன் உண்டாகும்படிக்கும் உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று. பிரியமானவர்களே, எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நம்ம நன்மை செய்யறோமா, தீமை செய்யறோமா, தவறான வழியில போகணுமா, நல்ல வழியில போகணுமா, பாவம் செய்யணுமா, பாவம் செய்ய வேண்டாமா என்று எல்லாமே நம்ம கிட்டதான் இருக்கு இல்லையா? நம்ம என்னைக்குமே இன்னொரு மனிதர்கள் மூலமா தான் நான் இந்த பாவத்துல விழுந்து போயிட்டேன்னு சொல்லி நம்ம கர்த்தருடைய சமூகத்துல போய் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா நன்மை தீமை அறிவதற்கான எல்லா விதமான ஞானத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம நன்மை எது தீமை எது என்று அறிந்துதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதே கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். உங்கள் பாவ அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகும் நான் பாவத்துக்கு அடிமையா இருப்பேன்னு சொன்னீங்கன்னா அது எவ்வளவு பெரிய பரிதாபம் பாருங்க. அவங்களால ஒரு நாளும் பூரணமாக முடியாது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவர்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, தேவ பயம் நமக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்மை தீமை விட்டு விலக செய்து, பாவத்தை விட்டு விலக செய்து நம்முடைய ஜீவனை காத்துக்கொள்ள செய்கிறார். மூன்றாவதாக, மன விருப்பங்கள் நிறைவேறும். ஆதார வசனம் 145வது சங்கீதம் 19வது வசனம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் பகுதியை பாருங்க. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து. அப்போ உலகத்துக்கு பயப்படுறவங்க கிடையாது, மனுஷருக்கு பயப்படுறவங்க கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்தவர்கள் மீது கர்த்தர் அவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ மன விருப்பத்தோடு நீங்க காத்துட்டு இருப்பீங்க இல்லையா? கர்த்தருடைய சமூகத்துல உங்களுடைய விண்ணப்பத்தை வைத்து நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் நம்பின காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். நீங்க அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு நீங்கள் பயந்து நடக்க வேண்டும். தீமையை விட்டு விலக வேண்டும். உங்களை பரிசுத்தமாக நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம பார்த்தது போல பரிசுத்தமும் தேவ பயமும் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது அவன் பூரணராய் மாறுகிறான். அவன் பூரணமாய் இருக்கும் பொழுது பிதாவின் சித்தத்தின்படி அவன் செய்கிறவனாய் மாறுவான். நம்முடைய பரமபிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நாமும் பூரண சர்க்குணராய் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். பிரியமானவர்களே, பூரண சர்க்குணம் என்றால் நல்ல குணம், நன்மையை செய்கிறவர்கள். ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, பிதாவின் சித்தத்தில் ஒன்று நாம் தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்வது. ஹல்லேலூயா. அப்போ பூரண சர்க்குணராகிய பிதாவை போல நாம் மாறும் பொழுது, நாம் நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் ஒருவனை ஆசிர்வதிக்கிறார். சொல்லப்பட்ட இந்த 3 காரியங்களை நீங்க உங்களுடைய நினைவுக்குள் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு நீங்கள் பயப்படும் பொழுது உங்கள் கையின் பிரயாசத்தையும் நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, பாவத்தை விட்டு விலக வைக்கிறார், தீமையை விட்டு விலக வைக்கிறார். உங்களை நன்மைக்கு ஏதுவாக உங்களை நல்வழியில் கர்த்தர் நடத்தி உங்களை ஆசிர்வதிப்பார். 3ஆவதாக, உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். நீங்க நெடுநாள் காத்திருந்த காரியங்கள்ல கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். உங்கள் மன விருப்பத்தின்படி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே அப்பா, எங்கள் ஒவ்வொருவரும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் என்று அப்பா எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் என்று சொன்ன வசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே பரிசுத்தத்தோடும் தேவ பயத்தோடும் நிறைந்தவர்களாய் பூரணராகும்படியாக பிதாவின் சித்தம் செய்ய நன்மை செய்கிறவர்களாக இருக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்கப்பா. அநேக குற்றங்கள் குறைகள் எங்க இடத்துல உண்டு தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குறைகளை நிறைகளாக மாற்றுங்க தகப்பனே. குறைகளை நீக்கியப்பா உடைய ஐஸ்வர்யத்தினால் உடைய நன்மையினால் உடைய கிருபையினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் திருப்தியாக்குங்க தகப்பனே. தேவைகளை சந்திங்க. பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலின் ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. விவேகியோ தீமை விட்டு விலகி நடப்பானே தகப்பனே. அப்பா, தீமை விட்டு விலக இயேசுவின் நாமத்தினால் ஒரு கிருபை உண்டாவதாக தகப்பனே. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை உண்டு பண்ணுங்க. உடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை இயேசுவின் நாமத்தினால் நீ நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். உடைய சித்தத்தின்படி நிறைவேற்றி கொடுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை இம்மட்டும் நீர் காத்து வழிநடத்தி வந்தீராண்டவரே. இனி வர நாட்களிலும் அப்பா கண்மணி போல் உடைய பிள்ளைகளை இயேசுவின் ரத்த கோட்டைகள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவனை அது சுத்திகரிக்கும், அவனை பாவத்தை விட்டு விலக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் ரத்தத்தினால் அப்பா சுத்திகரிங்கப்பா. உம்முடைய பரிசுத்த வழியில் நடக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா தேவைகளையும் சந்தித்து பிள்ளைகளை திருப்தியாக்கி நன்மையினால் அப்பா நீர் திருப்தியாக்கி அலங்கரிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல அப்பா, இவர்கள் குடும்பங்களையும் இயேசுவின் ரத்த கோட்டைகள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அநேக குடும்பங்கள்ல பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்பா, தேவ பயம் இல்லாமல் பலர் அப்பா பாவ வழியில் அப்பா சிக்குண்டு சிதறி அப்பா அவருடைய ஆத்துமாக்களை நஷ்டப்படுத்தி அப்பா அது நிமித்தமாக அப்பா அவர்கள் குடும்பங்கள்ல 1000 பிரச்சனைகள் இருக்கிறது தகப்பனே. கர்த்தர் அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அந்த பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டுல தேவ பயத்தோடு நடக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. அப்பா பிள்ளைகளுடைய கண்ணீர்கள், கஷ்டங்கள், துன்பங்களை இயேசுவின் நாமத்தினால் மாற்றி அப்பா பிள்ளைகளுக்கு அப்பா அற்புதத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா மனிதர்களை பார்த்து பயப்படுகிற அந்த பயத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை விடுதலையாக்குங்க. குழப்பத்தின் மிகுதியினால் வருகிற சொப்பனங்கள், பிசாசானவன் தந்திரமாக கொண்டு வருகிற சில சொப்பனங்கள் வழியாக வருகிற எல்லா பயத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. சமாதானத்தின் தேவன் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய தேவ தூதர்களை விட்டு பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து விட்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய பயத்திலிருந்து நீர் நீங்களாக்கி விட்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நீர் நிறைவேற்ற போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் அப்பா நாங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள போகிறோம், அதற்காக நன்றி. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தோடும் தேவ பயத்தோடும் பூரணராய் ஆகும்படிக்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.